நீ வச்சுக்கோமா. ம். ம். அயலி, தாலியில வச்சு தொட்டு கும்பிட்டுக்கோ. தாலி. தாலி எங்கடி? தாலி. என்ன ஆச்சு? தாலி எங்க போச்சு? தெரியல பாட்டி. கழுத்துல தான் போட்டிருந்தேன். நைட்டு தூங்கும் போது கூட கழுத்துல தான் இருந்துச்சு. எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன பொண்ணுடி, கழுத்துல தாலி இல்லங்கிறது கூட தெரியாம இவ்வளவு அசால்ட்டா வந்து நிப்ப? இல்ல பாட்டி, நான் கவனிக்கல. அவளே கட்டிக்கிட்ட தாலி தானே, அதான் கண்டுக்காம இருந்துட்டா போல இருக்கு. சித்தி, அதுதான் இன்னும் உண்மைன்னு ப்ரூவ் ஆகலல்ல. அது ப்ரூவ் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அயலி, நீ எதுக்கும் கொஞ்சம் ரூமுக்கு போய் நல்லா செக் பண்ணி பாரு. சரிங்க அண்ணி. கழுத்துல இருந்த தாலி அருந்து விழுந்தா அபசகுணமாச்சே. புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ஷோ, என்ன பாட்டி சொல்றீங்க? இது என் கழுத்துல இருந்து அருந்து விழுந்ததே எனக்கு தெரியாது. அதுக்கு என் புருஷன் உயிருக்கு ஏன் ஆபத்து வரணும்? இதெல்லாம் காலங்காலமா இருந்துட்டு வர்றதா அயலி, பதறாத. எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு, இதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம் பாட்டி? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்றேன். என் புருஷன் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒண்ணும் இல்லம்மா, திரும்ப சிவாவே உன் கழுத்துல தாலி கட்டிட்டா அந்த தோஷம் போயிடும். சரிங்க பாட்டி, அப்போ அதுவே பண்ணிடலாம். சரி அயலி, நாங்க அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறோம். நீங்க 2 பேரும் இப்போ போய் ரெடி ஆயிட்டு சீக்கிரமா வாங்க. இது நடந்துருச்சுன்னா உங்க மேல இருக்கிற சந்தேகம் எல்லாம் போயிடும். ஏன்னா நாங்க தான் எங்க கண்ணு முன்னாடியே சிவா உங்க கழுத்துல தாலி கட்டுறத பார்க்க போறோமே. அயலி, ரெடி ஆயிட்டியா? ஐயோ. அண்ணி, தோ ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஆமாக்கா, ரெடி ஆயிட்டு இருக்கோம்க்கா. சீக்கிரம் வாங்க. போச்சு, கூப்பிட வேற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? அவ்வளவுதான், இன்னைக்கு 2 பேரும் வசமா மாட்டணும். ஐலி, பேசாம வா, நம்ம 2 பேரும் பின் வழியா தப்பிச்சு போயிடலாம். என்ன வச்சு சிவா உங்களுக்கு இன்னைக்கு? நல்லா தானே இருந்தீங்க. நீங்க ஏன் இப்போ இந்த மாதிரி மட்டமான ஐடியாவா தந்துட்டு இருக்கீங்க? எந்த ஐடியாவும் சரி வராதுன்னா இப்படிலாம் தான் தோணும். சரி வா ஐலி, வேற வழியே இல்ல, நானே உன் கழுத்துல தாலி கட்டிடுறேன். வா. என்னது? ஏம்மா, ஏன் இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? வேற வழியே இல்லாம தானே சொன்னேன். ஏதோ எனக்கு தோணுனதா சொன்னேன். எனக்கு ஃபியூச்சர் நினைச்சா எவ்வளவு தெரியுமா பயமா இருக்கு. அத பத்தி எல்லாம் இப்ப பேசாதீங்க ப்ளீஸ். ஓ, சமாளிக்கிறியா? சரி ஐலி, நான் என் ஃபியூச்சரை பத்தி பேசல, உன் ஃபியூச்சரை பத்தி பேசலாமா? என்ன என்ன பாக்குற? நாளைக்கே நம்ம இந்த வீட்டுக்கு வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டோம்னா என் நிலைமை தானே உனக்கும். நீ மட்டும் இப்படி இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணுவ? நான் இப்ப கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை சிவா.
ரித்திகா இதுங்க முகத்துல எந்த வித்தியாசமான அறிகுறியும் தெரியலையே. 2 பேருமே ஃப்ராடுங்க. இவங்களுக்கு எங்க எப்போ எப்படி மூஞ்சி வச்சுக்கணும்னு நல்லா தெரியும். அதனால முகத்தை வச்செல்லாம் இவங்களை இனிமே சாதாரணமால எடை போடக்கூடாது. பாப்போம், இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கத்தானே போகுது. எப்படியும் இன்னைக்கு உங்களோட வண்டவாளம் தெரியதானே போகுது. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உட்காருங்க. இத்தனை நாளா இதுங்க கல்யாணமே பண்ணிக்காம இப்ப நாம தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோன்னு தோணுது. ஒரு பேச்சு கேக்குறேன். சிவா அயலி கழுத்துல தாலி கட்ட மாட்டாங்கிற நம்பிக்கையில தானே நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா அத்தை. இப்ப அவன் அயலி கழுத்துல தாலி கட்டிட்டானா நாம என்ன பண்றது? என்னத்த திடீர்னு இப்படி கேட்டுட்டீங்க? அத பத்திலாம் நான் யோசிக்கவே இல்லையே. இந்திராணி அண்ணி வரை இவங்க கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. இப்போ நடக்க போற கல்யாணத்தை நான் என் கண்ணு முன்னாடி பார்த்துட்டா எல்லாரோட டவுட்டும் சால்வ் ஆயிரும்னு. சிவா அயலி கழுத்துல தாலி கட்டிட்டானா கண்டிப்பா இந்திராணி அண்ணி இதுக்கப்புறம் யாரும் இவளை சந்தேகப்படக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் எடுப்படாது. அதுக்கு சான்ஸே இல்லை ரித்திகா. அப்படி இல்லாமல் ஈஸியாக தாலி கட்டிட மாட்டான். எப்படிங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? காரணம் இல்லாமல இவ கழுத்தில் எவ்வளோ தாலி கட்டியிருப்பா. அவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தவங்க இப்போ மட்டும் எப்படி உடனே மாற முடியும்? அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது. ஆஹா, எல்லாருமே வந்தாச்சே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளோ அமைதியா இருக்கா. ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்காளா இல்லையான்னு தெரியலையே. எல்லாரும் ஃபோக்கஸும் நம்ம மேலேயே இருக்கு. இப்ப என்ன பண்றது? மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி இருக்காங்களா? இது வரேன்.